நல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி பிரேக்ல தானே இருக்கோம். சம்மர் பிரேக். வேல் என்னோட பிரேக்ல இருந்தே எனக்கு ஒரு பிரேக் வேணும். உலகத்தை காப்பாத்துறதுக்கு பிரேக்கா? ஆனா எனக்கு மட்டும் அந்த மாதிரி எல்லாம் வேணாப்பா. குரான்பா இப்படி மொக்க ஜோக்கா சொல்லாதீங்க. எனக்கு வந்து இத போர்னு நினைக்காத, புரிஞ்சுதா? சரி நினைக்க மாட்டேன். ஆனா என் விஷயத்த நான் செய்ய தயாரா இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ உன் வாட்ச கண்டுபிடிச்சதுல இருந்து உன்னோட விஷயத்தை தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து நாங்க உனக்கு பின்னாடி தான் இருக்கோம். இப்ப என்ன ஆச்சு? உனக்கு ஹீரோவா இருக்க பிடிக்கலையா, இல்லனா எங்க கூட இருக்கிறது பிரச்சனையா இருக்கா? என்னடா இது? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அது வந்து ஏலியன்ஸ் தான் பெஸ்டா இருக்காங்க. இது வரைக்கும் நான் உங்களோட உண்மையான சக்தியை பார்த்ததே இல்ல. ஏன்னா எப்பவும் யாரோ ஒருத்தர் என் கூடவே இருக்காங்க. இப்ப அதனால என்ன பிரச்சனை? ஹெல்ப் கேக்குறதுலயும் தப்பு இல்லல்ல? அதானே நானும் சொல்றேன். நான் ஹெல்ப்ப கேட்கவே இல்லையே. என் வழியில வர பிரச்சனைகளை நானே சமாளிச்சுப்பேன். யாரா அது நடு ரோட்ல நிக்கிறவன்? இந்த வயசான காலத்துல இந்த பல்டி தேவையா? பசங்களா, தேங்க்ஸ் கிராண்ட்பா. அங்க கருப்பு கலர்ல ஜொலி ஜொலிக்கிறானே, யார் அவன்? யாருக்குப்பா தெரியும்? ஆனா ஒத்த கையில நம்ம வண்டியை தூக்கி போட்டோம். ஓ அப்படியா? அப்ப அவனோட கதையை நானே முடிக்கிறேன். பென், அவசரப்படாத. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு ஸ்பார்க்கிள்ஸ். கொஞ்சம் அதெல்லாம் ஆம்னிட்ரிக்ஸா? ஆமா, இதுங்க கூட அடுத்ததா உன்னோடதும் சேர போகுது. ஓகே, நீ என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்ட. இதுக்கு மேல நான் பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்பதான் ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன். ஹீரோ டான். என்ன பண்ற? அடுத்து உன்னை என்ன பண்றான் பாரு. பவர் படிச்சா என் நேரமே சரியில்லப்பா. அதுக்குள்ள வந்துருச்சா? என்னடா இது? இப்ப வரேன் இரு. சுட சுட வரம் பாரு. டெலிபோர்டேஷன் வேற பண்றாளே. ஓ, என்ன மின்னல் வேகம்னு நினைப்பா? இப்ப எங்க போச்சோம் ஃபாஸ்ட்? திரும்பவுமா? எப்படி பண்ணாத? யாரு பண்ணி? திரும்பவும் வந்துருச்சு. ஆல்ரைட், இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. ஆரம்பிக்கலாமா? நேரம் பார்த்து நீ கால வாரி விடுறியா? இருந்தாலும் உன்னை இந்த ஹிமங்க சோர வச்சு என்ன பண்ற பாரு. உங்ககிட்ட நிறைய பவர்ஸ் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு கவலை இல்ல. கவலைப்படணும், ஏன்னா நாங்க தான் இன்ஃபினிட். இன்ஃபினிட்லி பிளாஸ்டட். இம்ப்ரெசிவ். இப்ப எங்க பவர பாரு. எங்களோடதான். அவ ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் அவனுக்கு நம்ம உதவி தேவை. ஆமா, நம்ம ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். கிராண்ட்பா, அங்க பாருங்க. ஓ, ட்ரக்கா? எனக்கு ஐடியா வந்துருச்சு. கமான் குவென். டைம் அவுட். ஏன்னா என்னோட பவர் போயிடுச்சு. ஆனா நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த பேட்டில் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. அதுக்கப்புறம் நான் உன்னை பிரிச்சு எடுக்கிறேன். வேணா நீ அதுக்குள்ள போயிட்டு கொஞ்சமா வார்ம் அப் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்துரு. அப்புறம் ஃபைட் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மண்டேல அதான் உடம்பு கொஞ்சம் மந்தமா இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஃபைட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். காமெடி பண்ணாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. டேய் தம்பி, உன் சைஸ்ல இருக்கவங்கிட்ட மோதி பாரு. உன்னை என்ன பண்ற பாரு. ஹலோ, ஒரு அட்டகாசமான போட்டி எப்படியே பாதியே விட்டுட்டு போறியே. அவங்க கிட்ட பவரே இல்ல. பென், வா ஓடி போயிடலாம். பென், நம்ம இங்க இருந்து கிளம்புறோம். எப்படிப்பா இத ஒரே கையில உடைச்ச? இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சானோ? பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. ஸ்பேஸ் மவுஸா இருக்குமோ? நமக்கு எதுக்கு? நாம மயங்கிருவோம். சரி,
அது யாரா இருக்கும்? அது அவன் யாரா இருந்தாலும் அவனை நிறுத்த 10 ட்ரக் வந்தாலும் பத்தாது. ஆ, நீங்க மட்டும் குறுக்குல வராம இருந்தீங்கன்னா அவனை ஒரு வழி பண்ணிருப்பேன். நீ என்னதான் குட்டி கர்ண அடிச்சிருந்தாலும் அவனை மிதிச்சிருப்பான். நாங்க தான் உன்னை காப்பாத்தணும். கர்மா, நீ என்ன காப்பாத்துனியா? விட்டு அவனை உண்டில்லன்னு பண்ணிருப்பேன். ரஸ் பக்கெட் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தல. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே இவன் தான் பலசாலியா இருக்கான். வெல் கேட்ஸ விடவும். அப்படி நான் அவனை விட பவர்ஃபுல்லா மாறி அவனை அங்கேயே நொறுக்கிடுறேன். சரி விடுங்க. குவென் சொல்றது சரிதான் பென். நாம இத பொறுமையா தான் யோசிக்கணும். அவங்க கிட்ட வாட்சோட காப்பீஸ் இருக்கு. சோ இது ரேண்டமா இருக்க வாய்ப்பு இல்லல்ல. இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி தோணுதா? யா, அவன் கெட்டவன் தானே. அதான் இந்த சம்மர் டைம்ல காமனா இருக்கு. நாம அவன் கூட திரும்ப மோதறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்பவே அதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். இந்த வாட்டி இடுப்பு உடைஞ்சிருக்கும். என்ன இது? இன்னொரு கிராண்ட் பாவோ? என்னது இன்னொரு கிராண்ட்பாவா? அதேதான். என் பேரு மேக்ஸ் மில்லியன்ஸ். ஆனா நீங்க என்ன மேக்ஸ்னு கூப்பிடலாம். நைஸ் டு மீட் யூ மேக்ஸ் மில்லியன்ஸ். உன்னை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. என் பேர் மேக்ஸ் டெனிசன். நீ என்ன கூப்பிடுறதா கிராண்ட்பான்னு கூப்பிடு. அப்படி மட்டும் சத்தியமா கூப்பிட மாட்டேன். ஹலோ, இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. இவன் எங்களுக்கும் தான். உண்மைதான். ஆனா இவர் பார்க்க பக்காவா இருக்காரு. தாடி எல்லாம் சூப்பரா வச்சிருக்காரு. அட்டகாசமாவும் இருக்காரு. இவரை பார்க்க எப்படி தெரியுதுன்னா ஃபியூச்சர் மேக்ஸா? ஆல்டர்னேட் டிமென்ஷன். இப்ப உங்களுக்கு புரியுதா? நீங்க தான் ரொம்ப புத்திசாலிங்க இல்ல? இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. ஆம்னிவர்ஸோட எதிர்காலமே ஆபத்துல இருக்கு. என்ன ஆம்னிவர்ஸா? ஆல்ரெடி இருக்க யூனிவர்ஸ் ஒன்னா சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணமா இருக்கிறது ஏலியன் எக்ஸ் தான். ஏலியன் எக்ஸா? அந்த எக்ஸ்ங்கிறது மிலிட்டரியா இல்ல ரோமன் லெட்டர் மாதிரியா அது? என்ன, எனக்கும் சிலது தெரியும்பா. அவன் ஒரு மிஸ்ட்ரி தான். சரியா? ஒரு காரணத்துக்காக தான் அவன் எல்லா டைமென்ஷனுக்கும் போறான். எத்தனை ஆமினிட்ரிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் என் பெஞ்சமினை சேஃபா வச்சிருக்க பார்த்தேன். என்னால முடியல. என்னது பெஞ்சமினா? என்ன ஆச்சு? கொஞ்சம் பொறுமையா இரு. அவன் பவர்ஃபுல்லா இருக்கா. கவலைப்படாதீங்க மேக்ஸ், நான் அவனை பாத்துக்கிறேன். பெஞ்சமின், நான் அவனை இழந்துட்டேன். என்னால முடியல. அப்ப ஏலியன் எக்ஸ நீங்க தான் வேட்டையாடுறீங்களா? எனக்கு டிப்ஸ் கொடுங்க. நானும் இல்ல, நான் உன்னதான் வேட்டையாடுற தப்பி. உங்ககிட்ட தான் ஆமினிட்ரிக்ஸ் இருக்கிற வரைக்கும் ஏலியன் எக்ஸ் உன்னை விட மாட்டான். அவன் திரும்ப உன்னை பார்த்தான்னா அவனை நான் நிச்சயமா தடுப்பேன். ஒரே அடியா. வாவ், கிராண்ட்பா, இவரு உங்களை விட அட்டகாசமா இருக்காரு. ஹேய், என்னை விட அப்படி யாருமே இருக்க முடியாது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இந்த டைமென்ஷன்ல இருக்கிற ஏலியன் எக்ஸ நான் தான் தடுத்து தீருவேன். அதனால நீங்க எல்லாரும் ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்க. நீ அதிர்ஷ்டசாலியா இருக்கிறதுனாலதான் இப்பவும் நீ இன்னும் உயிரோட இருக்க. என்ன அதிர்ஷ்டசாலியா? சும்மா கதை விடாதீங்க. ஏய், சண்டை போடாம கொஞ்சம் இருங்கப்பா. நிறைய பென்ஸ் தோத்து போறத நான் பாத்திருக்கேன். நான் உன்னையும் இழக்க மாட்டேன். நான் உனக்கு உதவதான் நினைக்கிறேன். இத நான் நம்பணும்னு நினைக்கிறீங்களா? அவன் வந்துட்டான். இங்க இருந்து இப்பவே தப்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். நான் சொல்றத கேளு பென். அவர் சொல்றத நீ கேளு. அவர் சொல்றதுதான் சரி. நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நான் இத பாத்துக்கிறேன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னல. இல்ல, திரும்ப முதல்ல இருந்தா. ஹலோ, என்ன வேடிக்கை பாக்குறீங்க? வாங்க போலாம். கூடிய சீக்கிரமே உன் கதை முடிய போகுது. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஓடி போயிரு பென், ஓடிரு. Oh, come on. இதுக்கு மேல உன்னால தப்பிக்கவே முடியாது. Oh, அப்படியா? இப்ப இங்க இருந்து தப்பிச்சு போக வேண்டியது நீதான். ஆல்ரைட், இப்போ உன்ன என்ன பண்றன்னு பாரு.
அந்த பயம் இருக்கணும்.